Hallelujah. So முதலாவது இத்தருணத்தை அளித்த பாஸ்டருக்கும் இந்த சபை மூப்பருக்கும் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வார்த்தைகளுக்கு போகும் முன்னாடி நன்றி தகப்பனே. Father, we thank you Lord. Thank you Lord. Lobolodoro shikoro redoro lekoro hantara malevolodoro shikoro hantara. Lord, we invoke your presence in this place in the mighty name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரை இந்த இடத்திலே வரவேற்கிறோம். ராத்ரோ லோபலோதரோ ஷிக்கரோ ஹந்தர லவலோதரோ. கர்த்தாவே, நீர் எங்களை பார்த்து சொன்னீரே, இடம் கொள்ளாமல் பெருகுவாயாக என்ற வேத வாக்குத்தத்தத்தை இந்த சபைக்கு நாங்கள் அளிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் பிரீதியாக இருப்பதாக. கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திற்கு வந்து வெறுமையாய் நீர் யாரையும் திரும்ப அனுப்புகிற தேவன் அல்ல. நீர் எல்லாவற்றையும் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்து அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். லபலோகோ லொக்கரோ ஷிக்கரோ. Lord, we bless your name. We pronounce a name about every name, which is your word. எல்லா நாமங்களுக்கு மேலான உம்முடைய வார்த்தையை நீர் பிரஸ்தாபப்படுத்தினீரே, அந்த நாமத்தின் நிமித்தம் இவர்களை ஆசீர்வதித்து குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம் நாங்கள் பேசுகிற எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படுவீராக. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருத்தருடைய சரீரத்தில் இருக்கிற சோர்வுகளை இப்பொழுது நீக்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை ஆட்கொள்ளும், இடைப்படும். நீர் எங்கள் மூலமாக பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்க ஒரு டீமா வந்தோம். என்னன்னா, கேரிஸ் பைபிள் காலேஜ்னு சொல்லிட்டு உங்க பாஸ்டருக்கு தெரியும். கேரிஸ் பைபிள் காலேஜ்ன்றது வந்து நான் வந்து ரொம்ப பல வருஷம் வந்து மிடில் ஈஸ்ட் கத்தாரில் இருந்தேன். ஸோ ஒரு நாள் வந்து நான் டிவி சேனல்ஸ் எல்லாம் இப்படி நான் ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஊரில் வந்து நிறையா வரும். நம்ம ஊர்லேயே இப்போ நிறையா இருக்குது. அங்கே வந்து 10,000 அப்படி. அதில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து அன்வான்ட் சேனல்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு என்னென்ன காஸ்பல் சேனல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த காஸ்பல் சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 அப்படி இருக்கும். 22 சேனல்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டாட் டிவி தான் நம்ம ஊரில் இங்கே கிடைக்கிது. அங்கே டேட்ஸ், ஸ்டார்ஸ், இன்ஸ்பிரேஷன், அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தர் மட்டும் திருப்பி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்தார். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. எனக்கு தங்கச்சி சொன்னால் அவளுடைய வாழ்க்கையிலுமே நம்பிக்கை வந்து சில சமயத்தில், நம்பிக்கை அற்ற சமயத்தில் ஒன்றே ஒன்று தான் நம்மளை தாங்கும். எதுதான் தாங்கும்னு நினைக்கிறீங்கன்னா வேதவசனம் தான். எக்காரணத்திலையும் உங்களுக்குமே நல்ல சரியா கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து ஆண்ட்ரூ ஓமக்னு சொல்லிட்டு ஒரு தேவ மனிதர். இவர் என்னடா வித்தியாசமாக பேசுகிறாரு. நான் வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் வளர்ந்தேன். சின்னதுலேருந்து ஊர்னது. சிஎஸ்ஐ சர்ச் பற்றி உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. அந்த ஒரு ஆராதனை வேலையில் உட்கார்ந்துட்டு அதோட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆட்டமும் பாட்டமும் கூத்தாட்டமும் தான் இருக்கும். ஆனால் ஒரு சந்தோஷமே இருந்த மாதிரி தெரியல. அதனால் எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சும் தப்புன்னு சொல்ல வரல. நான் அந்த மாதிரி போதனைகளை கொடுக்கறதுக்கு, அந்த ஆகாரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம வேற எங்கேயோ ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்படி தான் நாங்களும் ஓடினோம். ஒன்று என்எல்ஏஜி போவோம், இல்லாட்டி வார்த்தை வேணும்னா அங்கே ஒருவேளை நான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு வச்சுப்போமே. ஸோ இப்படி இருந்த காலத்தில் வந்து இவர் என்னடா நம்ம சொன்னதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு, அதெல்லாம் வேதத்தில் இருக்குதா, உண்மையாகவே இருக்குதான்னு சொல்லிட்டு புரட்டி பார்க்கறதுக்கு தான் வந்து அவர் ஒரு வெப்சைட் கொடுத்தாரு. அதில் போய் பார்த்தேன், இதெல்லாம் கூட பைபிளில் தான் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது வந்து கர்த்தாவே நீர் அதை செய்யும், எனக்கு அது பிடிக்குது. இப்போவும் நிறைய பேர் அந்த மாதிரி ஜெபம் பண்ணலாம், ஏன்னா அப்படி பழகிட்டோம்ல, பழகி ஊறி போயிட்டோம். அதில் கர்த்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நீர் இந்தியாவை ரட்சியும், நீர் அமெரிக்காவை ரட்சியும், நீர் வந்து சுகம் தரும். சுகம் தருகிற தேவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் பேசுறது கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, நீ பேசு, நீ வந்து போய் வந்து அற்புதங்களும் அடையாளமாக இரு அப்படின்ற வசனமும் பைபிளில் இருக்குன்னு அப்புறம் கண்டுபிடிச்சேன். நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரை நீ செய்யும், சரி நான் உங்களை சொல்ல, நான் என்னைய சொல்கிறேன், நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சில பிரேயர் வந்து 20 வருஷமாக வந்து கேட்கவே படலை. கர்த்தாவே நீர் அவங்கள மாற்றும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றும், நீர் என்ன இன்னும் கேட்காமலே இருக்கிறீரு, என் கணவனை மாற்றும், என் பிள்ளைங்களை மாற்றும், எங்களுடைய உற்றார் உறவினரை மாற்றும். அவர் மேலே இருந்து சொல்கிறாரு, எப்பா நீ தான்ப்பா நீ அற்புதமாகவும் அடையாளமாகவும் இருக்கணும், நீ தான்மா வந்து உன்னுடைய செயல் வடிவத்தில் நீ சாட்சியாக இருக்கணும். அதான் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. அப்படிதான் 1 Peter 3 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். ஓகே, we can take that and read it. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல, பட் 3 அதிகாரம் அது மனைவிகளை பார்த்து பேசியிருக்கோம். ஆனால் பைபிள் வந்து ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, இரு பாலருக்கும் அது சம்பந்தப்பட்டது. போதனையின்றி நம்மளுடைய நடக்கையின்படியே யாரையும் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியுமா? இன்னைக்கு இந்தியாவுக்கு ரட்சிப்பு வரணும்னா யாரு தான் காரணமாக இருக்கணும்? யார் தான் காரணமாக இருக்கணும்? நீங்களும் நானும் தான். நம்ம நடந்து போனால் அந்த பாகால் தொப்புன்னு விழணும். நம்ம வழி நடத்தினா அவன் என்னடா இவ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்களே. ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டை, நம்மளை பார்த்து அவன் தெரிச்சு ஓடி போகிறான். அப்படி இல்லை இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து மற்றவங்களை இழுக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை அவன் புசிச்சிட்டான். புசிச்ச பிறகு அப்போ 2000 வருஷமாக பிளான் பண்றாரு தேவன், எப்படிடா இந்த வந்து இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி ரட்சிப்பை கொடுத்து மக்களுக்குள்ள அவர் வந்து வாசஸ் பண்ணணும்ட்டு. அதான் அவருடைய எய்மே. அவருடைய கம்ப்ளீட் விஷன் என்ன தெரியுமா? சொல்லவா? ஆதாமை வந்து தேவனை போல் சிருஷ்டித்தார் இல்லையா? அவன் அந்த அதை இழந்தான். உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டது அவரை போலவே இந்த உலகத்தில் இருக்கும்படி. அல்லேலூயா. அதுக்கு வசனம் வந்து ஆதாரமாக 1 யோவான் 4:17 20 பின்னாடி உள்ள பாகம். 1 யோவான் 4:17 பின்னாடி உள்ள பாகத்தை யாராவது வாசிக்கலாம்? அவர் இருக்கிற பிரகாரமாவே நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோமா? அப்படி இருக்கிறோமா? அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு, நீங்க எல்லாரும் அவர் இருக்கிற மாதிரியே ஒரு நாள் நான் அங்கே போய் சேரும் பொழுது அவரை போல் பிரகாசிப்பேன். அப்படிதானே நம்மளுக்கு சொல்லப்பட்டது. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? One day in heaven, when I go to heaven, I will be like Jesus. ஆனா பைபிள் வசனம் அப்படி சொல்லலையே. அவர் இருக்கிற பிரகாரமாவே இப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொன்னார். நீங்க நம்புறீங்களா? இத யார் முகத்திலையுமே வெளிச்சம் இல்லையே. நான் எங்கேயோ எழுதி வச்சேன், அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வசனத்தை. ஓகே, அவர் இருக்கிற மாதிரியே நம்ம இப்போ இங்க அதுக்கு இருக்கிறோமா இல்லையா? ஒரே ஒரே தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அவனுக்கு ஆதாமுக்கு என்னாச்சு? அவரோட கனெக்ஷன் என்னைக்கு வந்து சாத்தானோட கனெக்ஷன் வச்சானோ, சாத்தானோட ஐக்கியப்பட்டானோ, என்னைக்கு அந்த கனியை புசிச்சானோ, வார்த்தையின் கனியை புசிச்சானோ,
அவனோட தானே இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பகலிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன்ட்ட இருந்து விலகி சாத்தானோட ஐக்கியம் ஆகிட்டான். ஸோ அதை தான் கனின்றாங்க. நீதிமொழிகள் 18:21 அப்படி போட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கனி. ஸோ ஆதாம் ஏவாளும் எதோட சம்பாஷணை பண்ணாங்க? அந்த இருந்த வலுசற்பத்தோட சம்பாஷணை பண்ணாங்க. அதோட வலுசற்பத்தை சம்பாஷணை பண்ணனால அந்த கனியை புசிச்சாங்க. அந்த கனி என்னது? மரணத்தின் கனி. அந்த மரணத்தின் கனியை அவங்க புசிச்சனால அவங்களுக்குள்ள தேவ ஆவியின் வல்லமையை இழந்தாங்க. தேவன் அவருடைய சுவாசத்திலே அவருடைய ஆவியை ஊதினார் அல்லவா? அதனுடைய என்னைக்கும் என்னுடைய ஆவி உங்களிடத்தில் நிலைத்திராது அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ அவருடைய ஏமோ அவருடைய ஃபுல்லாக நம்மளை பற்றி இருக்கிற ஏம் என்ன? ஐயோ, இந்த மகள், அந்த பொண்ணு, அந்த ராஜா, இந்த ராணி எல்லாரும் என்னை மாதிரி இருந்தா இந்த உலகத்திலே குட்டி ஜீசஸா, குட்டி ராஜாக்களாக, ராணிகளாக நடந்து திரிவார்கள். அப்போ நான் நடந்தா அந்த வேண்டாதவர்கள்லாம் நம்மளை வணங்குவார்கள். இன்னைக்கு நம்ம டிவியில் பார்க்குறோம், யாரெல்லாமோ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் யாரையோ வணங்குறாங்க. நம்மளை வணங்கினா ஐயோ எனக்கு இல்லை, உன்னைய வணங்கலப்பா, என்னைய வணங்கலப்பா, எனக்குள்ள இருக்கிறவரை வணங்குறாரு. அப்போ அந்த உள்ள இருக்கிறவரை பிரதிபலிக்கிறது தான் உங்களுடைய என்னுடைய கடமை அப்படின்றத அவர் என்கிட்ட பேசினார். இவர் டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. நம்ம ஆண்டவரை நீர் தான் அதை செய்யும், எனக்கு ஏன் செய்யாமல் இருக்கிறீர் அப்படின்னு பேசினோமே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் புக்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சில புக்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். அதை பாஸ்டர் கையில் நான் கொடுத்துட்டு போகிறேன். யாருக்காவது ஆஹா இந்த அக்கான்னு சொல்லிக்குவா இல்லாட்டி ஆன்டின்னு சொல்லிக்குவா தெரியல. ஏன்னா நானும் இப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பைபிள் என்னதான் வேறு என்னதான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேதாமா கல்லூரியில் 2வது வருஷம் நான் படிக்கிறேன். இங்கே வந்திருக்க தங்கச்சியும் 2வது வருஷம், என் பிரதர் முதல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தத்துவம்னு சொல்ல முடியாது, வேதத்தின் உள்ள இருக்கிற கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. ஸோ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சு, ஓஹோ, தேவன் என்னை படைத்ததே அவரை போல இந்த உலகத்தில் பிரதிபலிக்க தான். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, எப்பவுமே அந்த பாவத்தின் கட்டத்துக்குள்ள ஐயோ கர்த்தாவே நான் அதை செய்துட்டனோ இதை செய்துட்டனோ அப்படின்றதுலே வாழ்க்கையை நடத்தி கடைசி வரைக்கும் கர்த்தாவே என்னை மன்னியும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மன்னிப்புன்றது சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. என்னைக்கு எல்கேஜியிலிருந்து மேலே ஏறி போகிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள தேவன் வாசமாக இருக்கிறாருன்றதை பார்க்குறோமோ அப்போதான் அவர் உற்சாகமாக வெளியில் வர்றதுக்கு முற்படுவாராம். நம்ம பார்க்காத வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாம்சன் ஒரு வேலையை செய்துட்டு போய் அங்கே போய் படுத்துக்கிறான்ல, அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் தான் இருப்போம். ஸோ நான் சொல்ல வருகிறது என்னன்னா, உலகத்தை படைத்த தேவாதி தேவன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளையும் வாசம் செய்கிறார். அவரை பிரதிபலிக்கவே நம்மளை இந்த உலகத்திலே ஸ்தானாதிபதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு மிஷனுக்காக நம்ம ஹெவன்ல இருந்து நம்மளை அனுப்பியிருக்கார். அந்த மிஷன் முடிகிற வரைக்கும் அவருடைய நோக்கம் என்னன்னா, அவரை பிரதிபலிக்கிற ஒரே நோக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட், அவர் எனக்காக என்ன செய்தாரு, சிலுவையில் என்ன செய்தாரு. ஆஹா, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா இருக்கும், ஒருவேளை எனக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தது பார்த்த உடனே ஒரு சில சம்பவங்களை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இவர் என்ன பண்ணார்னா, ஒரு மார்க்கு 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நான் அந்த புக்ஸ் எல்லாம் யாருக்கு இஷ்டப்படுறோ ஒரு செட்டு கொடுக்குறேன். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். இது
எல்லாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அத்தி மரத்தை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தைகள், அவர் நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லல, அவர் பேசினாரு. பேசின உடனே அது கீழ்ப்படிஞ்சு, நீங்களும் நாங்களும் பேசும்போது அது நடக்கலைன்னா ஏதாவது பிரச்சனை கத்தர்கிட்ட கிடையாது, நம்ம கிட்ட தான்றது நீ தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொன்னார். ஏன்னா எப்பவுமே நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறோனோ, ஐயோ தேவன் என்னை ஏற்றுக்கொள்வாரா, தேவன் நான் தப்பு செய்துட்டேனா, ஏதாவது நடக்கலைன்னா அப்படி தானே நம்ம பண்ணுறோம். அப்படி நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட பண்ணுறது இல்லையே. எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டா அடிச்சிடறான். ஐயோ நீ தப்பு பண்ணிட்டா, நீ போ, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என் காலில் முட்டி போட்டு நீ என்ன அதெல்லாம் செய்தாதான். நம்ம தேவனிடத்துல எப்போகும் பொழுது பிள்ளைகளாகவும் எப்படி போகணும்னு விருப்பப்படுறாருன்னா, கோவொர்க்கர்ஸ், உடன் சுகந்திரவாளி அப்படின்னு சொல்றாரு. அவரோட கை கோர்த்து அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாரா, பிரைட் ரூமா பார்க்கிறாரு, மணவாட்டியாக பார்க்கிறார். மணவாளன் மணவாட்டி, அந்த பொசிஷன் அவர் விரும்புறாருமா. அந்த பொசிஷன் அவர் விரும்புற மாதிரி நம்ம நடந்து கொள்றோமா? அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய ஐடென்டிட்டி, ஏசப்பா இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் நான் செய்த தவறுகளை மன்னித்தார், அவர் இப்பொழுது எனக்குள் வாசமாய் இருக்கிறார், நான் அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டேன், முற்றிலும் நீதிமானாக்கப்பட்டேன் என்ற சத்தியத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம சன்ஷிப்குள்ள வந்துருவோம். சன்ஷிப், புத்திரரா நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிப்போம், அவருடைய பிள்ளையை ஐடென்டிஃபை பண்ணிப்போம். அப்போ அவர்கிட்ட போகும்போது தைரியமா போவோம். அந்த காலத்துல உள்ள போகும்பொழுது சங்கிலி போட்டு பிரதான ஆசிரியர் காலில் போட்டாங்க. ஏன்னா ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, நம்ம அதே மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது. ஏசப்பா வந்தாரு, என் பாவத்தை கழுவினாரு, இப்போ நான் அவரோட அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்று சேர்ந்து விட்டது. அல்லேலூயா. அதை நம்புறீங்களா? அது பைபிள்ல தான் வசனம் இருக்கு. அவருடைய ஆவியும் நம்மளுடைய ஆவியும் ஒன்று சேர்ந்து விட்டது, அதை கரைப்படுத்த முடியாது. அது எங்க இருக்குன்னா எபிரேயர் 1:13 இருக்குது. பரிசுத்த ஆவியானவரால் நம்மளை முத்திரை போடப்பட்டார் இருக்குது. நீங்க என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ நம்மளுடைய ஆவி முத்திரை போடப்பட்டது. ஒருவேளை அதுக்கு பிறகு நம்ம தப்பு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய சிந்தையை நம்ம பாழாக்குறோம். சாத்தான நம்ம வான்னு சொல்லிட்டு, நீ வாப்பா என்னுடைய உடம்புல நீ விளையாடு, நம்மளாம் இன்விடேஷன் கொடுக்குறோம். அப்படி இன்விடேஷன் கொடுக்குறோம்னா நம்ம சீக்கிரமா அதை அடைச்சிடணும். கர்த்தாவே, ஐ வாண்ட் டு மார்ச் ஃபார்வர்ட், நான் முன்னேறி செல்ல விரும்புகிறேன். எல்கேஜில இருக்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் முன்னேறி செல்ற விரும்புகிறேன், உண்மை நான் பிரதிபலிக்க விரும்புகிறேன், உமக்கென்று நான் உண்மைக்காக நான் அற்புதமாகவும் அடையாளமாகவும் இந்த தேசத்துல என்னை நீர் வச்சிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படி நம்ம யோசித்தாதான் அதுல செயல்படுவோம். நம்மளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். எப்பவுமே அந்த சின் கான்ஷியஸ் பாவ உணர்விலே இருந்து குமாரத்தருடைய நான் யார் தெரியுமா, ஸ்டாலினுடைய பிள்ளைங்களா இருந்தா என்ன சொல்வீங்க, சிஎம் உடைய பேத்திப்பா நான். அப்போ மகாராஜாவுடைய பிள்ளைன்ற ஒரு தைரியம் ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு வரணும். அப்படி வந்தாதான் இந்த தேசம் கர்த்தரை ருசி பார்க்க அனுபவப்பட வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம கிட்ட என்ன ஒன்றை டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம அவரை பிரதிபலிக்கணும், அவருடைய முகத்தை நம்ம மூலமாக இந்த தேசத்திற்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சைடில் நடந்து வரும்போது அவருக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு. பசி வந்த உடனே அந்த அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி மரத்தில் அந்த டைமில் நிறைய இலை இருந்துச்சான். சரி, படைச்ச தேவனுக்கு தெரியாதா இலை இருந்துச்சுன்னா பழம் இருக்குமா அப்படின்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியும். அதுதான் அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய தன்மை. என்னன்னா அத்திமரத்தினுடைய தன்மை, அது சீசன் இல்லாத சமயமாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கோம். அது அப்போ கனி கொடுக்குற சீசன் கிடையாது. மேங்கோ டிசம்பரில் வந்துச்சுன்னா ஏன் இப்போ வருது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. இப்போ ஏதோ பலாப்பழம்லாம் வருது, ஏன் இப்போ வருதுன்னு கூட யோசித்தேன் நான். ஸோ
அது அது இந்த சீசன் டைம் கிடையாது. இருந்தாலும் அந்த மரத்துல வந்து இலை இருந்துச்சுன்னா பழம் இருக்கணுமா. ஸோ அதனாலதான் தேவாதி தேவன் அதை தேடி போறாரு. இந்த இடத்துல கொஞ்சம் கனி கிடைக்குமான்னு போறாரு. கனி இல்லைன்னு உடனே அதை பார்த்து இனி ஒருவரும் இதுல இருந்து கனி புசிக்க கூடாதுன்னு நான் வந்து இப்ப கான்சென்ட்ரேட் பண்றது வார்த்தையை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அதை நோக்கி அவர் பேசுறாரு. இதுல இருந்து ஒருத்தரும் உன்னை போட்டு அவர் புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா மத்தேயுல அது உடனே பட்டு போச்சுன்னு இருக்கும். உடனே பட்டு போனது உண்மைதான், அவர் அப்படி எழுதுறாரு. ஆனா இந்த மார்க்கில் பாத்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு அதே வழியா வரும் பொழுது பேதுரு அதை நினைவு கூர்ந்து கர்த்தாவே நீ சொன்ன மரம் பட்டு போச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இதையும் பார்த்துருவோம். அது எங்க இருக்குன்னா மத்தேயு 21:19 பார்த்தீங்கன்னா வழியருகே ஒரு அத்திமரத்தை கன்று அவரிடத்தில் போய் இலையின்றி வேறு ஒன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்க வாயை திறந்து தேவாதி தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார், என்னை நீதிமாக்கினார், அந்த வசனம் எல்லாம் 1 கொரிந்தியர் 1:30 இருக்குது. 2 கொரிந்தியர் 5:21 இருக்குது. அவர் நம்மளுக்காக தரித்திரரானார், நம்மளுக்காக பாவத்தை சுமந்தார், நம்மை நீதிமானாக்க, நம்மை ராஜாத்திகளாக்க, ராணியாக்க, ராஜாவாக்க அவர் பாவமானார். அதுக்கு பிறகு அந்த சிந்தையிலிருந்து எங்க அப்பா என் கூட கை கொடுத்து நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி அவர் உன்னை பெட்ரோத் பண்ணியிருக்கிறார், என்கேஜ் பண்ணியிருக்கிறார், நிச்சயம் பண்ணியிருக்கிறார். அந்த ரிலேஷன்ஷிப் அந்த சிந்தனைக்குள் வந்துடணும். அந்த சிந்தனையில வந்தாதான் அது மாதிரி நடப்பீங்க. எப்பவுமே நான் தரித்திரர், எப்பவுமே நான் வந்து பாவி, எப்பவுமே நான் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அழுதுகிட்டு அவரை பார்த்து கேட்காம நான் என் அப்பா எனக்குள் வாசமா இருக்கிறபடியால் நான் பேசும் பொழுது அது நடக்கும். அவர் சொன்ன மாதிரியே எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரிசமமாக்கப்பட்டு நான் அதன் மேல் வெற்றி காண்பேன் என்ற நிச்சயம் வரும். அல்லேலூயா. ஸோ உடனே பட்டு போச்சு. சில சமயத்தில் சில விஷயத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்பணும், ஆஹா அது முடிஞ்சிருச்சுன்ட்டு. நம்ம பிள்ளைங்க ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து ஒரு லேப்டாப் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேம்மா நான் வாங்கி தரேன். டெய்லி வந்து காலை மத்தியானம் சாயங்காலம் நைட்டு அப்பா எனக்கு இது செய்யுங்க, அது அவங்கள ரட்சிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா இது வந்தாலே அவர் யோசித்துப்பாரு, இதை தான் பேச போது போல, நம்ம கொஞ்ச நேரம் அமைதலா இருப்போம்ட்டு. அப்படி இல்லாம அவரோட உறவு கொள்ளணுமா. சொல்லிட்டீங்கல்ல 100% அது கிடைக்கும்ன்ற நம்பிக்கைக்குள்ள நீங்க நுழைஞ்சிடணும். அதுதான் அவ பேசினா. அவர் பட்டு போக கடவாயின்னு சொன்ன பிறகு பக்கத்துல இருந்து வேடிக்கையெல்லாம் பாரு. அது நம்பினார். அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் அது எப்பதான் தெரிய வந்துச்சுன்னா 24 மணி நேரம் கழிச்சு தெரிய வந்துச்சு. ஒரு பூவை உடச்சி இப்படி கொண்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது, அது வாடுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுதுல்ல. ஸோ அதே மாதிரி வாடினாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுதா? நம்ம ஜெபம் அவர்கிட்ட பேசின உடனேயே என் தேவாதி தேவன் என்னை கேட்டாரு. நான் இனிமே இந்த பாயிண்ட்டுக்காக அவரோட போயிட்டு நான் பேச மாட்டேன். அவருக்கு சரியான சமயமும் காலமும் தெரியும். 100% அதை நம்புறேன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு போயிடணும்னா ரெஸ்டிங் பீரியடுக்கு போயிடணுமா. அப்படிதான் சொல்லுது. லேபர் டு என்டர் இன்டு த ரெஸ்ட் அப்படின்னு ஹீப்ரூஸ்ல போட்டிருக்குது. ரெஸ்டிங் பீரியட்னா அவர் 6வது நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார்ல, அந்த ஓய்வுக்குள்ள நம்ம போகும்படி தான் நம்மளை அழைக்கிறான் தேவாதி தேவன். அப்படியே எப்போ பாரு வியாகுலப்பட்டு ஆன்சைட்டியா, ஐயோ அது நடக்குமா, இது பேசிட்டீங்க அப்பா, நான் உடனே ஐயோ நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணிட்டானா கேன்சல் பண்ணிடுறேன். நம்ம தான் கேன்சல் பண்றோம். இதெல்லாம் நான் அங்கே தான் படிச்சுருந்தேன். நான் உடனே நம்ம சிந்தனை வந்து அவருடைய சிந்தனையோட ஒண்ணுபடுதான் பார்க்கணும். நம்மளுடைய இருதயத்தை வந்து தேவன் சுத்திகரித்தார். அதுதான் ஹீப்ரூ எஃபிஷியன்ஸ் 1:30 எபேசியர் 1:13 சொன்னேன், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போட்டப்பட்டீர்கள்ட்டு. சின் அதுக்குள்ள என்டர் ஆகாது. அப்படி நீங்க வந்து தப்பு பண்ணாலும் அது பாதிக்கிறது நம்மளோட உடம்பையும் நம்மளுடைய மனதையும் அது பாதிக்குது. அதை நம்ம அந்த சாத்தான் கொண்டு வர அந்த கதவை அடைச்சிட்டு அப்பாவோட ஆவியில உறவாடுறதை என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த வருஷம் ஃபுல்லா. புரியுதா?
நம்ம நிறைய ஐயோ நான் அப்படி ஒரு வேளை யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ பார் போர் அடிக்குது, எப்போ பார் வந்து இப்படி பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இதையே சொல்லிட்டு இருக்காங்களேன்ட்டு. சத்தியம் தெரியல எனக்கு. அந்த அப்பா கூட இருக்கிறது ஜாலி லைஃபு, இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறது தான் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு கட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுறான்றது அறிஞ்சு கொண்டது வந்து சில வருஷங்களுக்கு பிறகு நான் அறிந்து கொண்டேன். அப்போ வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த வந்து அவர் பேசினதை அவர் விசுவாசித்தனால அவர் அதிலே நின்று பட்டு போகுமா வருமா மேனிஃபெஸ்ட் ஆகுமான்னு பார்க்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டு தான் வேலையை பண்ணிட்டு இருந்தார். அது பாரி நானுமே என்ன பண்ணேன், அது டெஸ்டிங் பீரியடுக்கு போட்டேன். இது இங்கிலீஷில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜில் கேஜேவியில் எப்படி இருக்குன்னு 14th வேர்ட்ஸ் மட்டும் படிக்க யாராவது இருந்தீங்கன்னா படிங்களேன். Mark chapter 11 14th words. Okay, என்ன சொல்றதாங்க, Jesus answered and said unto it, let no man eat. And எப்பதான் ஆன்சர் பண்ணுவோம் நம்ம? இப்போ இந்த தங்கச்சி இருக்குது, அந்த தங்கச்சிக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா அந்த ஏற்கனவே என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ தான் நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ தமிழில் எப்படி போட்டிருக்கணும்னா அவர் அதற்கு பிரதி உத்தரமாகன்னு போட்டிருக்கணும். இங்கிலீஷில் அப்படி இருக்குது. அப்போது அந்த அத்தி மரம் ஏதோ பேசுது அவர்கிட்ட. என்ன சில சமயத்தில் சூழ்நிலைகள் நம்மளுக்கு பேசுமா? சூழ்நிலைகள் நம்மளை பேங்க்கில் பாஸ்புக்கில் ஐயோ இந்த லோன் கட்ட முடியாது, ஐயோ என் பாடி வந்து இன்னைக்கு வந்து சூடாக இருக்குது, எனக்கு ஃபீவர் அடிக்குது, அது பண்ணுது. சூழ்நிலைகள் பேசும். அந்த சூழ்நிலைகளுக்கு மேலாக நம் தேவன் எப்படி பேசினாரோ அந்த வல்லமையை நம்மளுடைய நாவின் அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவருக்கு வந்து அந்த சூழ்நிலை பேசிச்சு. என்னடா அத்தி மரத்தில் வந்து இலை இருந்தால் பழம் இருக்கணும்ன்ட்டு சூழ்நிலையை மாறாக பேசினால அவர் சபிச்சாரு. என்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் உடம்பு உனக்கு ஒத்து உழைக்காது, உனக்கு பேங்க்ல இது வராதுன்னு சூழ்நிலைகள் மாறாக இருந்துச்சுன்னா நம்ம தான் அதை பார்த்து பேசணும்னு தேவாதி தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இது இப்படி போயிடும் அது அப்படி போயிடும் டிவியில சொன்னாங்கன்னா அது எனக்குரியதல்ல. ஐ ரினவுன்ஸ் இட், ஐ ரெபியூக் இட்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு அதிகாரத்தை நம்மளுடைய வாயில வச்சிருக்காரு. ஸோ அப்போ நான் அதை வந்து டெஸ்டிங் பீரியடுக்காக நான் என்ன பண்ணேன், இப்படி நடந்துகிட்டு இருந்தேன். ஒரு முட்டாள்தனமான விசுவாசம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஒரு லைட்டில் ஃப்ரண்ட் ஹாலில் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அது பட்டு போவாதாகன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது நான் சொன்னது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அந்த காலத்தில் சொன்னேன். அதை விசுவாசித்து அது பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணேன். அடுத்த நாள் காலமாக வந்து பார்த்தேன், அந்த லைட்டு டியூப் லைட்டு ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் யோசிக்கிறேன், இது ரொம்ப நாள் கழித்து இருந்தாலும் தானாக போய் ஃபியூஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு யோசிக்கிறேன். சரி நம்ம அடுத்தது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஹால்லேருந்து டைனிங் ஹால் பண்ணிட்டேன். டைனிங் ஹாலில் வந்து இருக்கிற டியூப்லைட்டை பார்த்து, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுது இல்லை, நான் எதை பார்த்தா பேசினாலும், என் உடம்பை பார்த்து பேசினாலும், என் சூழ்நிலையை பார்த்து பேசினாலும், என் வியாதியை பார்த்து பேசினாலும் அது பட்டு போகும் என்பதை நீ சொல்லித்தீரே, இப்போ இந்த டைனிங் ஹாலில் இருக்கிற லைட்டை பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து பார்க்குறேன், அது ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆஹா, தேவனுடைய வார்த்தை உண்மை. அப்போ நம்மளுக்குள்ள நான் இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, சூழ்நிலைகள் உனக்கு எதிர்மாறாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணாரோ, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆன்சர் பண்றதுக்கு அந்த அதிகாரத்தை உங்களுடைய வாயிலும் என்னுடைய வாயிலையும் தான் வச்சிருக்கிறாரு. ஸோ ஏன்னா நம்ம ஆவியில பிறந்திருக்கோம், ஆவியில ஒன்றாயிட்டோம் இயேசு கிறிஸ்துவோட. மாம்சத்தில் அது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம், என் தேவாதேவன் அதுக்கு மேலே இருக்கிறாருன்ற மைண்ட் செட்டை நம்ம மாற்றி அவரோட நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம்னா அவருடைய வார்த்தைகள் பொய்யாகாது. ஆனால் அதை நம்ம உச்சரிக்கணும். கர்த்தாவே நீர் போய் செய்யும், அந்த மலையை விலக்குன்றதை விட நான் அந்த மலையை பார்த்து பேசுகிறேன். இருதயத்தில் ஒன்றும் சந்தேகப்படாமல் கேட்கும் பொழுது தேவன் நம்மளுக்காக வல்லவராய் மகிமை உள்ளவராய் செய்வதற்கு இன்றும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தையும் பார்த்துருவோமா? ஏன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. 2 நாளாகமம் 16:9
இன்னைக்கு நீங்க உங்களுடைய இதுவாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த அதிகாரத்தை உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த மலையை பார்த்து இயேசுவை செய்ய சொல்ற, இயேசு நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய போறோம். ஓகே, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும்படி, நம்மளுடைய இருதயம் அவருடைய இருதயத்தோட ஒன்று சேர்ந்துருச்சு, ஒன்றாயிடுச்சு. வல்லமையை விளங்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாய் இருக்கிறது. NLT டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்குன்னா, அவர் ஹார்ட் when it is fully committed to him, ஃபோக்கஸ் மாதிரி. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருக்கீங்களா, போட்டர் வந்து தலையில வச்சுன்னு போயிட்டே இருப்பாரு. நம்மளுடைய பெட்டி தான். அந்த பெட்டி எடுத்து கண்ணை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போட்டரும் அம்போ பெட்டியும் அம்போ. நம்ம அவர் நம்ம சொல்ற இடத்துல போய் அவ்வளோ கூட்டத்திலையும் நம்ம வந்து எதை பார்த்துனே இருக்கணும், அவர் எங்கே ஏறுறாரோ எந்த படிக்கட்டில். அதே மாதிரி நம்மளுடைய பிஸ்னஸ் என்னன்னு கேட்டால், ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் பார்த்துக்கினே இருக்கணும், வேற எதுவும் கிடையாது. அவர் நம்மகிட்ட என்ன பேசுறாரு, இந்த சைட் போமா, அந்த சைட் போமா, இந்த ட்ரெஸ்ஸை போடுமா, இதை பேசுமா, அவர் 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 நம்மளுக்குள்ள இருக்கிறான்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். அதுதான் வந்து அந்த ரகசியத்தை சொல்றதுக்கு தான் பவுல் நம்மளுக்கு கண்ணை திறந்துனாரு. கிறிஸ்து உனக்குள் வாசமா இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. வந்தாரா, வந்தாரு, உள்ள இருக்கிறாரா, இருக்கிறாரு. அந்த மகிமையின் நம்பிக்கை நம்ம மூலமாக அவர் பிரதிபலிப்பார், என் மூலமாக பேசுவார் என்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாரும் இந்த இன்னிலிருந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. தேவாதி தேவன் மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். அதை நம்புகிறவர்கள், அதை பேசுகிறவர்கள் அதன் கனியை நிச்சயமாவே புசிப்பீர்கள். ஆமென். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். Father, we thank you, Lord. நன்றி நன்றி தகப்பனே. Thank you, Lord, for you have taught in your Bible that every one of us has the same power. நீர் எங்களை உம்மோடு ஒன்று சேர்த்தபடியால், உம்முடைய வல்லமை எங்களுக்குள் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருத்தரும் இதை செயல்படுத்தும் பொழுது தேவாதி தேவன் இவர்கள் மூலமாக எங்கள் தேசத்தை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒரு சிலர் வந்து இந்த நுரையீரல், ஐயோ என்னால் மூச்சு விட முடியலையே அப்படின்ற பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் இருக்கிறாங்க. கர்த்தாவே, let the healing virtue of the Holy Spirit, the healing power of the Holy Spirit, let it penetrate into the everybody, whoever has this problem. இந்த பிரச்சனை உள்ள எல்லார் மேலும் இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Let there be healing taking place. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையினால், உம்முடைய தழும்புகளால் ஒவ்வொருத்தரும் சுகமாவார்களாக. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. we bless living in the mighty name of Jesus Christ. Let every desire, இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர்களுடைய சபை மக்களின் விருப்பங்களையும் போதகருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி தகப்பனே. இடம் கொண்டாமல் பெருகும் மட்டும் நீர் எங்களோடு இந்த டென்ட்டை நாங்கள் விரிவாக்குகிறோம், இந்த ஸ்தலங்களை விரிவாக்குகிறோம் கர்த்தாவே. we speak the language of faith into this place. உம்முடைய விசுவாச வார்த்தைகளை இந்த ஸ்தலத்திலே நாங்கள் விதைகளாக விதைக்கிறோம். வருகிற காலத்திலே ஆலமரம் போன்று திடன் கொண்டு பெருக மட்டும் என் தேவாதி தேவன் இவர்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். காக்கும் பறக்கும் பட்சியாக எங்கள் மேல் உலாவுகிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் முன்னே போய் எல்லா கோணான பாதைகளையும் செவ்வாய்ப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். காத்துக்கொள்ளும் இடைக்கட்டும் எல்லாவற்றையும் அன்பின் ரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.